இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் உதவி கேட்டு தரித்து நின்ற ஈரானிய கப்பலுக்கு உதவி செய்வதென இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது என்று சொல்றதை விட முக்கியமான நாடுகள் முடிவெடுத்திருக்குது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவை உத்தியோகபூர்வமாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இரவு 10 மணி அளவில் நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இரவு 10 மணி வரைக்கும் காத்திருந்து அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பின்னாலேயே நிறைய காரணங்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் மாறி மாறி எல்லா இடமும் நடந்திருக்குது. அந்த முடிவு எட்டப்படுறதுக்கு நீண்ட நேரம் சென்றிருக்குது. ஏற்கனவே அந்த கப்பலுக்கு கடுமையான ஆபத்துக்கள் வரலாம், தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. ஏனென்று சொன்னால் அது முதலாவது இலங்கை கடலுக்குள்ளே இல்லை, அது சர்வதேச கடலில் போய் கொண்டிருக்குது. ஈரானுக்கு சொந்தமான கப்பல். அதோட நேற்று தாக்கப்பட்ட ஐரிஸ் டெனா கப்பல் இருக்கு தானே, அந்த கப்பலினுடைய ஒரு சிஸ்டர் கப்பல், சகோதர கப்பல் தான் இந்த கப்பல். அது என்ன சகோதர கப்பல் என்று சொன்னால், பொதுவாக 2 கப்பல் சேர்ந்து ஒரே மிஷனில் செயல்பட்டால் அந்த 2 கப்பல்களையும் ஒன்று கொண்டு சிஸ்டர் கப்பல் என்று சொல்றது. அது சும்மா பொதுவான ஒரு நடைமுறை. சரி, இந்த கப்பலில் மொத்தம் 208 பேர் இருக்கணும். அந்த 208 பேரும் இப்பொழுது கொழும்புக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். அதாவது இலங்கை கடற்படையினுடைய கப்பல்கள் போயிட்டு அந்த கப்பலில் இருந்து அவர்களை ஏற்றி கொண்டு பத்திரமாக கொழும்புக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். அப்ப அந்த கப்பல் என்ன நடக்கும் என்று சொன்னால், அது திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. அதில் ஒரு 2-3 பணியாளர்களோட, அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு தேவையான பணியாளர்களோட அது அப்படியே திருகோணமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹாபரில் தரிச்சு நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. திருகோணமலை வரைக்கும் நம்பி கப்பலை பயமில்லாமல் கொண்டு போகலாமா, இடையில ஏதாவது ஆபத்துக்கள் வந்துடாதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, பத்திரமாக திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பத்திரமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதோட இந்த 208 பேரை கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு வருகிறது தானே, அவர்கள் கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு வந்த பிறகு கொழும்பில் வைத்து அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உடல்நிலை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்று சொன்னா, பெலிசர என்ற இடத்துல நேவி கேம்ப் இருக்கு தானே, இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கேம்ப், அங்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி முதல் கட்டமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, 2 கப்பல்கள் ஒன்றா வருது. 2மே ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள். அதில் ஒரு கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. மிக பெரும் பதட்டத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் அது உருவாக்கி இருந்தது. அடுத்த கப்பலும் அமெரிக்காவால் இலக்கு வைக்கப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் திடீரென்று அமெரிக்கா தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அந்த கப்பலை தாக்குவதில்லை என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை, நீங்களே கப்பலை பொறுப்படுங்கோ, அதில் இருக்கிற ஆக்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லி ஒரு முடிவை அமெரிக்கா இலங்கைக்கு சொல்லி இருக்கிறது. இதுதான் நடந்திருக்கிறது. இதுக்கிடையில் ஈரான் தரப்பில் இருந்தும் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த கப்பலில் இருக்கிறார்கள் காப்பாற்றப்படணும் என்றதுக்காக. இப்படியான சம்பவங்களும் பேச்சுவார்த்தைகளும் திரைமறைவில் இரவு 10 மணி வரை நடைபெற்றதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ராஜதந்திர ரீதியிலாக நாங்கள் இந்த விஷயத்தை கையாண்டோம் என்று சொல்லியிருக்கார். ராஜதந்திர ரீதியாக கையாண்டோம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் சம்பந்தப்பட்ட நாடுகளோட கதைச்சு பேசித்தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்துக்கிறோம் என்று சொல்லி, அதை விட இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு அமைவாக. ஏன்னு சொன்னால், நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியிலையும் சொல்லியிருந்தேன், நான் இலங்கை, இந்தியா, அமெரிக்கா இந்த எல்லா நாடுகளுக்கும் இடையில் சர்வதேச ஒப்பந்தங்கள் இருக்கும். அந்த சர்வதேச ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். அது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு தேவை என்று சொன்னாலும் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும், அல்லது பாதுகாக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வேணும் என்றாலும் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த பக்கம் என்றாலும் ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். அதுதான் சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தம். எனவே சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்றும் கடல்சார் சட்டங்களை அடிப்படையாக வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அளவிட வெளிப்படையாக சொல்லிக்குள்ள இலங்கை இறைமை உள்ள நாடு, இது நடுநிலைமை தன்மையை பேடுகிறது, அதனால தான் காப்பாற்ற முடிஞ்சு என்று சொல்லி, எனவே அதை நாங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை இறைமை உள்ள நாடு, எனவே நாங்கள் காப்பாற்றியே தீருவோம் என்று சொல்லி அப்படியெல்லாம் போய் காப்பாற்ற முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கத்துக்கு வந்த பிறகுதான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கப்பலை தாக்குவதில்லை என்ற முடிவை அமெரிக்கா ஏன் எடுத்தது என்று சொன்னால், அந்த கப்பலில் இருந்த ஒரு 84 பேர்
யார் அந்த 84 பேர் என்று சொன்னால், இதுக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அந்த கப்பலில் வந்து 300 சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று பரவினது. அது வந்து பொய் தகவல். அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மறுத்திருக்கிறார். 300 சிறுவர்கள் அந்த கப்பல் எங்கேருந்து வந்து சொல்லி. ஏனென்றா அந்த கப்பல் வந்து இந்தியாவினுடைய விசாகப்பட்டினத்துக்கு வந்தது. எதுக்கு? போன மாதம் நடைபெற்ற அந்த ஒத்திகைக்கு, போர் பயிற்சி ஒத்திகைக்கு வந்தது. அப்போ 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் நின்றது. அதில் வந்த அத்தனை பேரும் இறங்கி அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர்கள். யார் யார் வருகிறார்கள், அவர்களுடைய பேர் விவரம் என்ன, அவர்களுடைய வயது என்ன, இது மாதிரி சகல விவரங்களும் திரட்டப்பட்டு, ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாட்டில் வந்து கால் வைக்கக்குள்ள கட்டாயம் பாஸ்போர்ட்டோட வந்திருப்பினும் அந்த பாஸ்போர்ட், அந்த இமிகிரேஷன், இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடந்திருக்கும். எனவே அந்த கப்பலில் வந்து திடீரென்று 300 சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை யாருமே நம்ப போறதில்லை. அது பொய் தகவல்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொன்னால் அந்த 300 சிறுவர்களும் அங்கே விசாகப்பட்டினத்தில் வந்து கரையிறங்கி இருக்கணும், சரிதானே? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எனவே கப்பலில் 300 சிறுவர்கள் இருக்கல. ஆனால் நான் சொன்ன இந்த 84 பேரும் யார் என்று சொன்னால் மாணவர்கள். அவர்களுக்கு வந்து 18 வயது தொடக்கம் 22 வயது வரை உள்ள மாணவர்கள். என்ன மாணவர்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த கடற்படையில் படிக்கிற மாணவர்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ கடற்படையில் சேரணும்னு சொன்னால் சும்மா சேரலாமா? இல்லைன்னு கடற்படை பயிற்சி கல்லூரி என்று சொல்லி கல்லூரிகள் இருக்குது. முதல்ல அந்த கல்லூரியில் போய் சேரணும், பிறகு படிக்கணும், அங்கே ஒரு டிப்ளமா எடுக்கணும், பிறகுதான் அந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் கலந்து கொண்டு, பயிற்சியில் எல்லாம் கலந்து கொண்டு, பிறகுதான் அவர் ஒரு கடற்படை வீரராக வர முடியும். கடற்படை பயிற்சி கல்லூரியை விட்டு வெளியேறக்குள்ளதான் அவர் ஒரு முழுமையான கடற்படை வீரராக வருவார். ஆனால் இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல எல்லாம் 18 வயதும் 19 வயதும் 20 வயதும், மேக்சிமம் வயதே வந்து 22 வயதான சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த கடற்படையினருடைய அந்த மொழியில வந்து சொல்றது கேடட்ஸ் என்று சொல்லி, இதில் வந்து கேடட்ஸ் என்று சொல்றது. எனவே 84 மாணவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தடவை கூட துவக்கு தூக்கி பார்த்துருக்க மாட்டோம், இப்போதான் சேர்ந்து படிக்கணும். எனவே அப்படிப்பட்ட ஆக்களை வந்து தாக்குறது, பிறகு அவர்களை இலக்கு வச்சு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தாக்குறது எல்லாமே வந்து ஒரு மனிதாபிமான செயலும் இல்லை, சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு அதை செய்தால் அது காலம் முழுக்க ஒரு அவமானமாக இருக்கும். அதோட அந்த கப்பலினுடைய ஒரு என்ஜின் வர பழுதா போயிட்டுது. அதனால தான் இலங்கையிட்ட வந்து உதவி கட்டு நடுக்கடலில் வந்து அவர்கள் தரிச்சு நின்றவர்கள். இப்படி வந்து 100க்கு 100 வீதம் நிராயுத பாணிகளாக நிற்கிற ஒரு ஆட்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவுக்கு வந்து காலம் முழுக்க ஒரு பழியை கொடுக்கும். எனவே கப்பலில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறார்கள், என்ன ஏதென்று சொல்லி அலசி ஆராய்ஞ்சா பிறகுதான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்துக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, நீங்களே காப்பாற்றி கொண்டே வச்சிருங்கன்னு சொல்லி இப்போ 208 பேர் கொழும்பில் கொண்டு வந்து தரையிறக்கப்பட இருக்கிறார்கள். அதில் வந்து 84 பேர் மாணவர்கள், 54 பேர் அவர்களுடைய பயிற்சி ஆசிரியர்கள், ஆபீசர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் வந்து ஏனைய சாதாரண கப்பல் பணியாளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஒன்று தடுக்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் கொழும்புக்கு அழைத்து வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை மேலதிக விவரங்களை இன்னும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் தாக்கியிருக்கின்றார், கடுமையாக தாக்கியிருக்கின்றார். நேற்று தான் ஒரு வசனம் சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால், கியர் ஸ்டார்மர் வந்து ஒன்றுக்குமே ஒத்துழைப்பு வழங்குறார் இல்லை, ஒரு விதமான சப்போர்ட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஈரான் மேலே இந்த பெரிய தாக்குதலை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை, எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு வசனம் சொன்னவர் என்னென்னு சொன்னால், கியர் ஸ்டார்மர் வந்து வின்சென்ட் சர்ச்சில் இல்லை, இதுவே வின்சென்ட் சர்ச்சிலாக இருந்தால் பிரித்தானியாவினுடைய அப்போதைய பிரதமர் அவராக இருந்திருந்தால் இத்தனைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், நாங்கள்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம். கியர் ஸ்டார்மர் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு என்று சொல்லி நேற்று சொல்லியிருந்தவர் இன்றைக்கு மறுபடியும் திருப்பி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் என்று சொல்லி. என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நாங்கள் வந்து ஒரு தாக்குதலில் வந்து ஈடுபடும் போது, அதாவது அமெரிக்கா வந்து ஒரு தாக்குதலில் ஈடுபடும் போது பிரித்தானிய பிரதமர் வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், வித்தவுட் குவெஸ்சன், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும், இராணுவ தளங்களை வந்து திறந்து விட்டுருக்கணும், ஆனால் அப்படி செய்யலை என்று சொல்லி குறை சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் என்ன சொல்றார் என்று சொன்னால், நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் ஈரானை தாக்க போறதில்லை, நாங்கள் இந்த சண்டைக்குள்ள வந்து ஈடுபட போறதில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதை நாங்களும் தான் விரும்பல, எங்களுக்கும் அது விருப்பம் இல்லை அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்யறது. ஆனால் அவர்களுடைய அணு ஆயுத உற்பத்தியை வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் நிறுத்தணும். பேசி 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 திரும்ப திரும்ப பேசுறது, ஒருக்கா பேச்சுவார்த்தை பிழைச்சா திரும்ப திரும்ப பேசி அப்படித்தான் நிறுத்தணுமே தவிர மற்றபடி தாக்குதல் நடத்துறதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இன்று மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.